Hi, hello friends, welcome to my channel VK Studio. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் வந்து ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். எல்லா எஃபெக்ட்டுமே நான் வந்து எக்ஸாம்பிளாக கொடுக்கல, அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற எப்படி எஃபெக்ட் இது பண்ணுறது அப்படிங்கிறது கூட ஆல்ரெடி அதாவது எப்படி எஃபெக்ட் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் இன்ட்ரோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியாச்சு. ஆனால் எனக்கு வியூஸே வரல. ஆனால் நிறைய பேர் கேட்டீங்க, நான் அப்லோட் பண்ணிட்டேன், வியூஸே வரல. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எதில் எடிட் பண்ண போகிறோன்னா அலைட் மோஷனோட உங்களுக்கு லிங்க் வேணும்னா டெலிகிராமில் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மெட்டீரியல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பேன். அதில் போய் நீங்கள் இதுக்கு தேவையானது எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபாண்ட்டு கூட நான் உள்ளே கொடுத்துருக்கேன் டிஃபால்ட்டாக. அதை நீங்கள் அந்த பேக்கேஜை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணும்போதே ஃபாண்ட்டும் வந்துடும். அந்த ஃபாண்ட் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அலைட் மோஷன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்டு கலர் இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து இந்த இமேஜ் தான். இந்த இமேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்டாக இன்செர்ட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும்னா அந்த 3 டாட் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ண போகிறது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ஆடியோ. அந்த ஆடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி காமிக்கிறதுனால அந்த ஆடியோ வந்து நான் ஆட் பண்ணல. இப்போ ஆடியோ ஆட் பண்ணதுனால நான் கொஞ்சம் டியூரேஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 20 செகண்டுக்கு வர மாதிரி நான் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் கீழே இருக்குல்ல அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஒரு ஷேப் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு அந்த ஷேப் வந்து வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த ஷேப்போட கலர் வந்து பிளாக் கலரில் வச்சுக்கோங்க. அந்த ஷேப்பும் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதில் ப்ரொசீஜரல் அப்படின்னு இருக்கும்ல, அதில் தேர்டாக க்ளவுட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த க்ளவுட்ஸ்குள்ளே போய்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, எண்டிங்கில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ ஒரு 10,000 9,000 பக்கம் வைங்க. அப்போனா தான் அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். க்ளவுட்ஸ் மூவ் ஆகிறது நீங்கள் நிறைய வச்சுக்கோங்க, அப்போனா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து 9,000 வைங்க, அதே கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா 8,000 வைங்க. அப்படியே இந்த வீடியோ எடிட்டிங் பேக்கேஜ் அப்படியே நான் எக்ஸ்எம்எல்லாக கொடுத்துட்றேன். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு எக்ஸ்எம்எல் அப்படிலாம் கொடுக்கல. இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, இது அப்படியே நான் உங்களுக்கு எக்ஸ்எம்எல்லாக கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இப்போ இதை வந்து ரெக்டாங்கிள் இருக்குல்ல, அதுக்குள்ளே அதாவது ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்ட்குள்ளே ஸ்க்ரீன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதோட ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த க்ளவுட்ஸ் வந்து மூவ் ஆகிற மாதிரியே இருக்கும். இதுக்கு தான் நான் அந்த இது சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா டெக்ஸ்ட், அதாவது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோட சாங்கோட ரிலீக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் வந்து காப்பி பண்ணி அந்த ரிலீக்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ரிலீக்ஸை வந்து எப்படி இப்போ இந்த இடத்துல ரிலீக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு, அதாவது ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு VK ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். சென்டர் அலைன்மெண்ட், ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இந்த ஃபாண்ட் ஸ்டைல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஃபாண்ட் ஸ்டைல் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு சைஸ் கொஞ்சம் இந்த அளவு வர மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த இது ரிலீக்ஸ் வந்து கொஞ்சம் லாங்காக வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் வர மாதிரி வச்சுட்டு இப்போ இதுலேயே இன்னொன்று டூப்ளிகேட் போட்டு இதோட செகண்ட் ரிலீக்ஸ், அதாவது ஃபஸ்ட் இதுலேயே செகண்ட் இதாக ஆரம்பிக்குதுன்னா இந்த இடத்துல டூப்ளிகேட் போட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ VK ஸ்டுடியோ சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ செகண்டாக இது பண்ணோம்ல, அதில் வந்து கொஞ்சம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு கீழே சப்ஸ்கிரைப் நவுத்தணும். சப்ஸ்கிரைப் கீழே நவுத்திட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு சைஸ் இப்படி டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இப்படி வந்து நம்ம இப்படி தான் நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம்
அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விகே ஸ்டுடியோ சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்னு வருது. இதான் வந்து நான் இப்படி தான் ரிலீக்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி ரிலீக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நான் வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருக்கேன். அந்த பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த பிஎன்ஜி இமேஜ் தான். இந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த பிஎன்ஜி இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ரிலீக்ஸ் அதாவது டெக்ஸ்ட் வச்சதுக்கப்புறம் இந்த பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூட நம்ம டெக்ஸ்ட்டை கொஞ்சம் சைடில் வச்ச மாதிரி இருக்குது. சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. அந்த வீடியோவுக்கு அதாவது அந்த இமேஜுக்கு சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நம்ம இதில் என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம்னா டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாருமே யூஸ் பண்ணுறதா ரெகுலராக. அதில் போய்ட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும்ல, அதில் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு எல்லாமே 0ல் வச்சுக்கோங்க. எண்டு எல்லாமே எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். ஆப்செட் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிட்டு மட்டும் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அதாவது அந்த ஒய் ஆக்சஸ் இருக்குல்ல, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கீழே வரும் டெக்ஸ்ட்டு, அதாவது அந்த டெக்ஸ்ட் வந்து கீழே வந்துடும். வந்ததுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. அதாவது ஒய் ஆக்சஸில் மட்டும் ஆப்செட்டில் வந்து ஒய் ஆக்சஸில் வந்து ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் வச்சுருக்கிற ரிலீக்ஸ் டெக்ஸ்ட் வந்து கீழே வந்துடும். கீழே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதாவது ஒரு கொஞ்சம் சென்ட்ரும் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு அந்த ஒய் ஆக்சஸை வந்து நம்ம 0 பண்ணிடணும். 0 பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து மேலே வரும். அதாவது கீழேருந்து மேலே வர மாதிரி கரெக்டாக 0 பண்ணிடுங்க. 0 பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கடைசிக்கு வந்துடுங்க. கொஞ்சம் இல்லை, நல்லாவே கடைசிக்கு வந்துட்டு கொஞ்சம் அதாவது கடைசி கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு அந்த 0லேயே எக்ஸ்ஆக்சஸ் 0ல் வச்சுட்டு ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு எண்டிங் போவேன்னா கொஞ்சம் முன்னாடி, இப்போ நான் வச்சுருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு அந்த ஒய் ஆக்சஸ் வந்து நம்ம மைனஸுக்கு கொண்டு போகணும். இதில் எல்லாமே ஒய் ஆக்சஸ் வச்சு தான் ரன் ஆகுது. ஒய் ஆக்சஸ் மைனஸ் கொண்டு போனீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் அப்படியே மேலே போயிடும். அவ்வளோதான். இப்படி வச்சுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் இந்த எஃபெக்ட் வந்து எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் ரிலீக்ஸ் எல்லா இதுக்குமே நீங்கள் இதே மாதிரி ஒரு டைம் மட்டும் இந்த எஃபெக்ட்டை வச்சுட்டு மற்ற இது எல்லாத்துக்குமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படியே மேலே போயிடும். அவ்வளோதான். இதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ இந்த சப்ஸ்கிரைப் வந்து உங்களுக்கு மேலே போனது தெரியாது, ஏன்னா அது வந்து அந்த இதை வந்து மறைச்சிருச்சு. ஸ்பீடாக போச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ அடுத்தடுத்து என்ன ரிலீக்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ இந்த ஒரு எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணி ரெகுலராக எல்லாத்துக்குமே பேஸ்ட் பண்ணி வந்துருக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் சேனல் லோகோ கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைனா டெக்ஸ்ட்டாவது நீங்கள் வைப்பீங்க. அதில் வந்து இப்போ நான் டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே போயிட்டு விகே ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி நான் விகே கிரியேஷன், ஏன்னா இன்ஸ்டாகிராமில் போடுறது வந்து விகே கிரியேஷன், அதனால் நான் விகே கிரியேஷன்னே டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஒரு கலர் வந்து ஒயிட் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் ஸ்டைல் நார்மல் இந்த இது சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வச்சதுக்கப்புறம் சென்டர் அலைன்மெண்ட் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த 4th ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு அதை வந்து ஃபுல்லாக ஒரு 35 கொண்டு வந்துடுங்க, 38. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது அதாவது எக்ஸை வந்து 38, ஒய்யை வந்து மைனஸ் கொண்டு வரணும். மைனஸ் கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகும் லைட்டாக. அவ்வளோதான். அந்த ஒரு பிளாக் கலர் இருக்கும்ல இந்த இடத்துல இப்படி கரெக்டாக வர மாதிரி நீங்கள் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைங்கண்ணா கரெக்டாக இதுதான் கரெக்டு. இதில் வந்து நான் என்னென்ன எப்படி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது எக்ஸ் ஆக்சஸ் வந்து 38.6, ஒய் ஆக்சஸ் வந்து -88.8. இதை நல்லா நோட் பண்ணிவிட்டு நீங்களும் அந்த இடத்துல லோகோவை நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா கூட, அதாவது அந்த சின்னதாக ஒரு லோகோ இருக்கும்ல இந்த மாதிரி லென்த்து, அந்த லோகோவை நீங்கள் இந்த இடத்துல வச்சிங்கன்னா கூட இந்த இதை ஐடியா யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையாலுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இதையும் வீடியோ ஃபுல்லாக ஒரு மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.